வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றியானது. இது யூபிஎஸ்சி நடத்தக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரேஞ்சர், இந்த ஃபாரஸ்டர், இந்த மாதிரி வேலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துவாங்க. டிஎஃப்ஓ போஸ்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி நடத்துவாங்க. யூபிஎஸ்சி அதாவது யூபிஎஸ்சியில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்கு. இதை பற்றி நம்ம சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பற்றி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பற்றியெல்லாம் பேசியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்பது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரன்சிக் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரயில்வேஸில் சில கெசட்டட் ரேங்க் போஸ்டிங், இதெல்லாம் யூபிஎஸ்சிக்கு கீழே சிஎஸ்சி எக்ஸாமினேஷன் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வில் தான் ஐஎஃப்எஸும் அதில் தான் வருது. இது 3 கட்டங்களாக நடத்தப்படுவது. என்னன்னா ப்ரிலிம்ஸ், மெயின், இன்டர்வியூ. இந்த ப்ரிலிம்ஸ் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா இந்த ஐஎஃப்எஸ் அப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா சிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஐஎஃப்எஸ்ன்னு தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எல்லாருக்கும் காமனாக நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் யூபிஎஸ் வீடியோ வெளியிட்டதில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அந்த ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் 200 மதிப்பெண்கள். இது ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். இந்த குவாலிஃபைங் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் மினிமம் லெவல் குவாலிஃபை பண்ணால் போதும், நீங்கள் மெயினுக்கு என்ட்ராயிடலாம். இப்போ நீங்கள் மெயினுக்கு என்ட்ராகும்போது நீங்கள் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு தனியாக மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும். மற்ற எல்லாருக்கும் ஜென்ரலாக மெயின் எக்ஸாமினேஷன் சிஎஸ்சி நடத்தும் போது அது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு தனியாக மெயின் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அவங்க மெயின்ஸோடைய பேட்டர்ன் வேற, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோடைய பேட்டர்ன் என்பது வேற. இப்போ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோடைய பேட்டர்னை நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் 300 மதிப்பெண்கள். அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் 300 மதிப்பெண்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2ன்னு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ஆப்ஷனல் 1ல பார்த்தீங்கன்னா 2 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2. ஆப்ஷனல் 2ல பேப்பர் 1, பேப்பர் 2. இந்த ஒவ்வொரு பேப்பருக்கும் 200 மதிப்பெண்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 800 மதிப்பெண் வருது இந்த ஆப்ஷனல்ஸ்க்கே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்டர்வியூக்கு 300 மதிப்பெண்கள். டோட்டல் 1700 மதிப்பெண்கள். பொதுவாக இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்காக யூபிஎஸ்சி ஒரு தனியான 14 டிகிரிஸ் சொல்லியிருக்காங்க. அதுல டிகிரி முடிச்சவராக இருந்தால் மட்டும்தான் நீங்க ஐஎஃப்எஸ் எழுத முடியும். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் எனி டிகிரி ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். பட் ஃபார் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவங்க மென்ஷன் பண்ண 14 டிகிரிகளில் ஏதாவது ஒன்று நீங்க முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேயே பாருங்க, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதில் கிராஜுவேஷன், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி இதெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 14 சப்ஜெக்ட்ல நீங்க டிகிரி முடிச்சவராக இருந்தால் மட்டும்தான் you are applicable to apply for Indian Forest Service. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல ஆப்ஷனல்ஸ் நாட் அலௌடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்ஷனல் 1, ஆப்ஷனல் 2ன்னு நீங்க சூஸ் பண்ணும்பொழுது சில சப்ஜெக்ட்ஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கான அனுமதி கிடையாது. ஒரே சப்ஜெக்ட்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ், சில சப்ஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி சொல்றது மேத்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்க ஆப்ஷனல்ல சூஸ் பண்ணக்கூடாது, ஒன்னா சூஸ் பண்ண முடியாது ஆப்ஷனல்ஸா. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கும் அக்ரிகல்ச்சர் அதையும் நீங்க சூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் நீங்க இதில் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது சிலதெல்லாம் நீங்க வெப்சைட்ல பார்த்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொன்னதை வெப்சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. 21 இயர்ஸ் மினிமம் நீங்க கம்ப்ளீட் ஆகிருக்கணும் எக்ஸாம் எழுதும்போது. ஓசி கேட்டகரிக்கு 32 இயர்ஸ் 6 அட்டெம்ப்ட் அலௌடு. அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி பிசி, எம்பிசி அவங்களுக்குலாம் 21 மினிமம், 35 and 9 அட்டெம்ப்ட்ஸ்.
SC/ST பிரிவினருக்கு 21 மினிமம் அண்ட் 37 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஆனால் வந்து அட்டெம்ப்ட் வந்து அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட் SC/STக்கு. இதுதான் இதோடைய குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியோடைய சிலபஸே தான். ஆப்ஷனல்ஸில் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வேறுபடும். அதே மாதிரி ஒரு வருஷம் சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 போஸ்ட் 70 போஸ்ட்டுக்குள்ள இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி மெயின் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் IAS IPS மற்ற எல்லா தேர்வுகளுக்குமான ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஆனால் IFSக்கு தனி கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. அந்த கட் ஆஃபை விட இந்த கட் ஆஃப் ஒரு 15 மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் டஃப்னஸ் இருக்குது இந்த சப்ஜெக்டில், இந்த எக்ஸாமில், மெயின்ஸில். அதனால் இதுக்கு வந்து கம்மியான ஆட்கள் தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் மெயினில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரிலிமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸில் உங்களுக்கு காம்படிஷன் குறையும். ஐ வைண்ட் அப் ஹியர். கடினமான முயற்சி இருந்தால் நிச்சயமாக கடினமான பயிற்சியும் கடினமான பயிற்சி அதே மாதிரி நல்ல முயற்சி, இது ரெண்டும் இருந்தால் நிச்சயமாக தேர்ச்சி பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.